ஈரோட்டை சார்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் MK விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தம்பி, நீ எந்த ஊரை சேர்ந்த பையன்பா? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு, வெரி குட். உன்னுடைய பேரு? நவீனேஷ். நவீனேஷ். நான் அதை விக்னேஷ்னு சொல்லிட்டேன் இல்லையா? இந்த பையனுக்கு சிறு வயது முதலே டிஸ்லெக்சியா அப்படின்னு ஒரு நோயின்னு சொல்ல மாட்டேன், ஒரு குறைபாடு இருக்கு. அதாவது எப்படின்னாக்க, நம்ம மூளையெல்லாம் ஒரு வகையில செயல்படும்னா இவனுடைய மூளை இடது கையிலேருந்து வலது கை பக்கம், அதாவது ரிவர்ஸ் ஆங்கிள் தான் செயல்படும். இவன் நம்ம ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல எழுதினோம்னாக்க, நம்ம மிரர்னு எழுதினோம்னு வச்சுங்களேன், இந்த பையன் அதை RORRIM அப்படிதான் படிப்பா. தட் இஸ் தி குறைபாடு, ரைட்? அதனால இவங்களுக்கு படிப்புல டெஃபினட்டா இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க டீச்சர்ஸ், இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க பள்ளி நிர்வாகம். சோ இவன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களை மட்டம் தட்டி இவங்களை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. இந்த பையனுக்கும் அந்த குறைபாடு இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஒரு அதீதமான ஒரு புத்தி இவங்களுக்கு இருக்கும். இப்ப நார்மல் போட்டை விட இந்த போட்ல என்ன பண்ணிருக்கான்னா, முன்னாடியும் போற மாதிரியும் பின்னாடியும் போற மாதிரியும் அவன் பண்ணியிருக்கான். பிளஸ் ரிமோட்ல ஓடுற மாதிரி இந்த போட்டை பண்ணியிருக்கான். ஏசி கரண்டா டிசி கரண்டா சேஞ்ச் பண்ணி அது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஃபேன் ஓடுறதுனால இந்த போட் ஓடிட்டு இருக்குங்க. சில விஷயங்களை அதாவது தானே கண்டுபிடிக்கணுங்கிற ஆவல்ல இறங்கி இருக்கான். அதாவது மின்சாரத்தை ஒரு சின்ன காத்தாடி மாதிரி வச்சுட்டு உருவாக்குறது எப்படி அப்படிங்கறத இவன் முயற்சி பண்ணிருக்கிறான். ஒரு படகு மாதிரி ஒன்னு ஷேப் பண்ணி அதை தண்ணியில விட்டது எப்படி ஓடுறதுங்கிறத அவன் முயற்சி பண்ணிருக்கான். அதாவது கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த வயசுக்கு மீறிய கண்டுபிடிப்புகளாக இருக்கிறது. சோலார்ல ஓடுற காருங்க, கார்ல இருக்கிற பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு இதுல சோலார் பிளேட்டை அட்டாச் பண்ணி இருக்கிறான். வெயில்ல இந்த பிளேட்டை காமிக்கும் போது சூரிய ஒளியில ஓடும். ரிமோட்ல நம்ம ஆபரேட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இவனை நேற்று எங்க செலக்ஷன் கமிட்டி சீஃப் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணிட்டு இருக்கிறச்ச யூஎஸ்ல இருந்து என்னுடைய பேரனும் வந்திருந்தான். நான் உடனே நைசா நம்ம செலக்ஷன் கமிட்டி சீஃப்ட சொன்னேன், நைசா என் பேரனையும் கொஞ்சம் கிண்டல் பண்ணியா, என்ன அப்ளிகேஷன் நம்பர், எதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுனேன். ஒரு செலக்ஷன் கமிட்டி சீஃப் 4-5 கேள்வி கேட்டார். அவனுக்கு தமிழ் அவ்வளவா வராது, கொஞ்சம் தான் வரும். அப்படியே அவரை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். கடைசியில எங்க தாத்தா இது அப்படின்னு சொன்னா சிரிச்சுட்டு எல்லாம் போயிட்டோம். அவன் உடனே கேட்ட கேள்வி, தாத்தா இந்த பையனை நாளைக்கு நீங்க மேடையில அறிமுகப்படுத்த போறீங்களா அப்படின்னா. ஆமா அப்படின்னா. அவன் இந்த கருவியெல்லாம் காமிச்சான்ல, அதை பார்த்துட்டு அவன் சொன்னா, இந்த பையன் ரொம்ப பெரிய ஆளா வருவான் தாத்தான்னா. எந்த பையனை நானும் செலக்ஷன் கமிட்டி மெம்பரும் கலாட்டா பண்ணணும்னு நினைச்சோமோ அவன் சொன்னா, அந்த பையனுக்கு இருக்கிற குறைபாடு பேர் டிஸ்லெக்சியான்னு. இந்த குறைபாடு உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல முன்னேறி இருக்காங்கன்னு பேர் சொல்றேன்னு சொன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பிகஸ்ட் சயின்டிஸ்ட், அவருக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கு. ஜுராசிக் பார்க் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அவருக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கு. 2000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கிறது. உலகத்துல அப்படின்னு கருதப்பட்ட லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆல்சோ, அவருக்கு இந்த குறைபாடு இருக்கிறது. மைக்கேல் பெல்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்விம்மருக்கு இருந்திருக்கிறது. மைக்கேல் ஜார்டன் என்று சொல்லக்கூடிய பேஸ்கெட் பால் பிளேயருக்கு இருந்திருக்கிறது. டாம் க்ரூஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆக்டருக்கு இருந்திருக்கிறது. அலெக்சாண்டர் கிராஹம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சாரு, அவருக்கு இருந்திருக்கு. வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு இருந்திருக்கு. ஜான் எஃப் கென்னடி பிரசிடென்ட் ஆஃப் USA இருந்தாரு, அவருக்கு இருந்திருக்கு. ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் USA இருந்தாரு, அவருக்கு இருந்திருக்கு. எல்லாத்த விட இத திருப்பி பார்த்து படிச்சா தான் எழுத வருங்கிற நிலைமையில இந்த வயசுல இருந்து திரும்பி பார்த்தே படிச்சு தன் வாழ்க்கையில ஒரு எழுத்தாளராகி
உலகத்திலேயே மிகப்பெரிய எழுத்தாளராகிய அகாதா கிறிஸ்டிக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கிறது. இவ்வளவு பேர் தகவலை சொன்ன உடனே என் செலக்ஷன் கமிட்டி சீஃப் அந்த பக்கமா ஓடினார், நான் இந்த பக்கமா ஓடினேன். நான் நினைச்சேன் அந்த பையனை கலாட்டா பண்ணான்னு. உண்மையை சொல்ல போனா என் பேரனாக இருந்தாலும் அந்த பையன் எனக்கு பல விஷயங்களை கத்துக் கொடுத்தானேங்கிறதுக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இவனை வாழ்த்திய என் பேரன் திரு அஸ்வின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவ்வளவு பேருக்கு இந்த குறைபாடு இருந்திருக்கு அப்படின்னு இவன் சொன்னான் தெரியுமா? அதற்காகவே இவனையும் சேர்த்து மேடையேற்ற வேண்டும் என்று நான் நினைத்தேன். நீ கண்டுபிடிப்பெல்லாம் நல்லா கண்டுபிடி, உன்னால முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வா. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த டெஃபிஷியன்சி இருந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. ஓகே, உங்க அப்பா அம்மாவை நான் மேடை கூப்பிட்டுமா? வெரி குட், ஆல் தி பெஸ்ட் கண்ணா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். கை கொடு. ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க ஏதாவது சொல்லணுமா? இங்க வந்து ஓகே ஓகே இப்படி வச்சுங்க. இங்க வந்து நல்ல கல்வியாளர்கள் இல்லை அப்படின்னு பேசினாங்க ஒரு மேடம். பட் இவனை வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இவனை கொண்டு வர முடியும்னு ஒரு கல்வியாளர் தான் ஐடென்டிபிகேஷன் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எங்க மிஸ்ஸஸ் வந்து 1 இயர் ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணாங்க. இவங்க ஒர்க் பண்ணனால தான் இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க சார். அதே மாதிரி சென்னையில ஜெசி மேம் அப்படின்ட்டு ஒருத்தர், நிர்மலா பண்டிட் அப்படிங்கிற ஒருத்தர், மெட்ராஸ் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், நந்தனா மேம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இவனை வந்து 20% வந்து 30%, 40%, 60%, 70-75% வந்து மார்க் வாங்கிட்டு இருக்காங்க ஐயா. அதுக்கு வந்து கல்வியாளர்கள் மட்டும்தாங்க ஐயா காரணம். நாங்க விட்ட கண்ணீர், எங்க மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப அழுதுருக்காங்க, இவனுக்காக வெடி ஒர்க் பண்ணிருக்காங்க. எப்படி எங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் சென்னையில இருந்து நம்ம இதுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தோம். இங்க கூப்பிட்டு வந்திருந்தோம். எங்க எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்காக தான் வந்திருக்கோம். எழுதுமா, உன்னுடைய கேள்விக்கு பதில் உடனே கிடைச்சிருக்குமா? கல்வித்தரம் சரியில்லைங்கிற இட் இஸ் அவைலபிள், எடுத்துக்கிறது உன்னுடைய கையில இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. மக்களுக்கு யார பாராட்டுங்கிற புத்திசாலித்தனம் இல்ல, யார முன்னிலைப்படுத்துங்கிற புத்திசாலித்தனம் இல்ல. மதிப்பிற்குரிய காந்தி, மகாத்மா காந்தி அவர்களால் தனது ஆன்மீக குருன்னு போற்றப்பட்ட வினோபா பாவே பூமிதான இயக்கத்தை, பூமிதான இயக்கம்னா என்னடான்னா அதிகமா இருக்க நிலங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கணும், அதுதான் பூமிதான இயக்கத்தை. இதே கோபிக்கு அருகில தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவர் நமது மதிப்புக்குரிய மறைந்த ஜி லட்சுமண